அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேங்கிறியா? அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களெல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்கிட்டா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டே, அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னேன். சுந்தரி கொண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாத்திய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கிட்டே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, நடுத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஐயா ஏதாவது கொண்டு போகணுமே. தெரியல. சரியாமா சவிக்கமா? இருக்கேன்ப்பா. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சவிக்கமா? சுந்தரி, அனுமாமா நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. ஏய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கோம். நான் அதுக்கும் நீங்க வரல. நம்ம வீட்டுல புடமை காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்கா. பாவக்கா பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. ஏய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பான். போயிரியா? எந்த இது உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்?
ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிறக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல, என் சிநேகிதன் இல்லடா. ஆக அது வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாஞ்சிருக்கும். திருட்டு ராஸ்கோ. ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உர வச்சுட்டு வந்த உன்னை ஐயா, மாமா. மிதிச்சு எருமை. ஏண்டி ராக்கம்மா, கோயிலாபுரத்துல இருந்து உன்னை போந்தாங்களே, கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கும்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியான்னு இழுத்து கட்டிட்டு பா. ஆமா ஆமா, இருக்கிற அழகுக்கு ஊர்ல இருக்கிறவளெல்லாம் குறை சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தி வருவா இல்ல, அப்ப பாக்கணும். ஏண்டி வரமாட்டா? எங்க அக்கா மக சுந்தரிக்கா, அவ வருவாடி. முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசின செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனா பேசுவான். நீங்க எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு மலம் கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குன்னு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேலு உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மருமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க. வடிவேலு நில்லுங்கடா டேய். உன்னாலதான் இருக்க போறேன். அசன பாட்டியா, ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? வடிவேலு யார் வருது? நான் ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? பாட்டியா, எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு. அவங்க இறங்கினா தான் நான் எந்திரிப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் கால் வச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா? 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டாயா? என்னை விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேன் மரணதேவி. என்ன இவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கிடாடலாரே. அவங்க உன்னை தூக்கல, நானே உன் மேல உருண்டுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் மிதிக்கிறாங்களே. எங்க அக்கா மக சுந்தரிய உயிருக்கு நான் காதலிச்சேனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்துருந்தேன். எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? கத்திய தீட்டாடு புறப்படும் போதே பூனை மாதிரி ஒருத்த குறுக்க வந்தான். என்ன பண்ண போறாளுங்களோ? கத்திய 2 பக்கமும் திட்டுறானே. வணக்கம் வணக்கம். என்ன மாடசாமி, விசாரிச்சிருவோமா? விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவன் மூஞ்செல்லாம் எழுதி ஒட்டி இருக்க திருட்டு பசங்கன்னு. முடிக்கிறத பாரு, திருட்டு முடி. எடா தடிப்பேல, அவங்க எல்லாம் கொடுக்கறது நீ கொண்டு போறதா? சும்மாரியா, நாங்கெல்லாம் பாக்குறதோட சரி, இவன் தான் கொண்டு போறவன். ஓ, அவரு ஹீரோ, நீங்க எல்லாம் சைடா? அப்படி ஒரு ஏற்பாடு. ஐயோ, டைம் ஆயிடுத்தோன்னு ஆரம்பிச்சுடலாமா? யோ, மூடிட்டு சும்மாரியா. எதுக்கு எடுத்தாலும் டைம் டைம்னு. டைம் பார்க்கறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? மொத்தமா மொட்டை அடிக்க போறீங்களா? அடிங்க. அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தா செலவு மிச்சம். என்னடா நக்கலு? களவாணி பயலுக்கு பேச்சு வேற, கொன்னுருவேன். ஏய், கத்திடுறான். ஏனுங்க, சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா? ஏயா, எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடி ஒண்ணுதான். அதுவும் போயிடுதா? ஏண்டா, நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா? ஏங்க, முதல்ல அவனுக்கு அடிங்க. என்னது, பொண்ணு பார்க்க வந்தீங்களா? யார் வீட்டுக்கு? ராசிபாளையம் பிரசிடண்ட் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தான். நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இவர்தான் நம்ம மாமனாரா? ஓ மாமனாரு. மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம். ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவன்னு புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நீங்களும் உங்க ஊர்காவல் படையம். மன்னிச்சிருங்க மாப்பிள. சரி சரி, மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு. பொண்ணை கூப்பிடுங்க, பாத்துட்டு போகட்டும். அடி சுந்தரி, வாமா வா. நல்லா கட்டுறதான், ஆனா கையில தான் தடவை கட்டுறேன். அம்மா, கையில இருக்கிறத கடாச்சிடுமா. மாப்பிள்ள மிரல்றா.